These people are selling India. These people are surrendering India's prestiges. சென்னை முகப்பேரில் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் தரப்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் தகவல்களை கேட்கலாம். சுரேஷ், காங்கிரஸ் தரப்பில் மேற்கொண்டு வரும் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து பதிவு பண்ணுங்கள். வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ஒரு மாபெரும் பாத யாத்திரை முகப்பூர் மேற்கு மசூதி அருகில் தொடங்கி பாரதி சாலை, முகப்பூர் மேற்கு பிரதான சாலை, பன்னீர் நகர் பிரதான சாலை, திருவள்ளூர் சாலை, சர்ச்சு சாலை வழியாக கிழக்கு முகப்பூர் இதழின்கி பேருந்து நிலையம் வரை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இதில் அகில இந்திய காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் ராவும் கலந்து கொண்டு இந்த பாத யாத்திரையை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க உள்ளார். குறிப்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்பது மாற்றப்பட்டு விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என புதிய சட்டத்தின் மூலம் பயிர் சூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காந்தி பெயரை நீக்கியது அவரது கொள்கைக்கு எதிரான நடவடிக்கை என்றும் இது மத்திய அரசின் அதிகாரமான போக்கு எனவும் காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டியும் வருகிறார்கள். குறிப்பாக மகாத்மா காந்தியின் பெயரிலே இத்திட்டம் தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் பெயரை மாற்றுவது என்பது கிராமப்புற ஏழைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் காந்தியின் மரபை அளிக்கும் முயற்சியில் மத்திய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்றும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு இந்த புதிய சட்டத்தின் கீழ் வேலை நாட்களை 100 நாட்களில் இருந்து 125 நாட்களாக உயர்த்தி இருக்கிறது எனும் நிதி ஒதுக்கீடு மற்றும் மாநிலங்களின் பங்களிப்பு 40% மாற்றம் என்றும் தொடர்பான புதிய விதிமுறைகள் ஏழை மக்களை பாதிக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய ஜி ராம்ஜி திட்டத்தில் வேலை வாய்ப்புக்கான உறுதியான உத்தரவாதம் என்பது கிடையாது என்றும் போதுமான நிதி ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை என்றும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி செய்யும் திட்டத்தை மத்திய அரசு மறைமுகமாக அளித்து வருகிறது என்றும் அதேபோல் குறிப்பாக இந்த பாத யாத்திரையில் கிட்டத்தட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் இளைஞரும் கலந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு நபர் கையிலும் பதாதைகளை ஏந்தி இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதில் மாற்றாதே மகாத்மா காந்தி பெயரை மாற்றாதே எனவும் பல வாசகங்கள் அடங்கிய வாசகங்களை கையில் ஏந்தி தற்போது பாத யாத்திரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பாத யாத்திரை நடைபெறுவதையொட்டி காங்கிரஸ் கட்சி தரப்புல முகப்பு பகுதியில் பல இடங்கள்ல போஸ்டர்கள் என்பது ஒட்டப்பட்டு இருந்தது. அந்த போஸ்டர் என்பது தற்போது கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆட்சி பங்கு வேண்டும் என ஒட்டப்பட்ட காங்கிரஸ் கோரிக்கைகள் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாத யாத்திரை நடைபெற இருக்கக்கூடிய முகப்பூர் வழி நெடுங்கிலும் காங்கிரஸ் பேனர்கள் கொடிக்கு வைக்கப்பட்டு இருந்த நிலையில காங்கிரஸ் உரிமை மீட்கக்கூடிய என்ற பெயரில் சுயமரியாதை இழந்து கூட்டணி வேண்டாம் என சோரோட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த வாசகங்கள் அடங்கிய சோரோட்டிகள் என்பது மர்ம நபர்களால் கிழிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தற்போதைய தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்பட்டு வருகிறது. தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த பாத யாத்திரையில குறிப்பாக அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சேடங்கோர், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரத் சத்யோலா, நிவாத ஆழ்வா ஆகியோர் பாத யாத்திரையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாத யாத்திரையில கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.